மா சுப்பிரமணியம் இன்றைக்கி வாயை திறந்திருக்காரு. அமைச்சர் மா சுப்பிரமணியம், அதாவது அந்தசார் கேஸில், ஞானசேகரன் கேஸில் இவர் தான் அந்த சாராக இருக்கும் என்று சந்தேகிக்கப்பட்ட மா சுப்பிரமணியம். அந்த குற்றம் நடந்ததிலிருந்து எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் வாயை திறந்து பேசவே இல்லை. ஆனால் இவ்வளவு நாள் கழித்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் எப்படி எனக்கு தெரியும்னா, ஏன்னா ஃபோட்டோலாம் இன்டர்நெட்டில் வந்துருச்சு. அதாவது இந்த வெள்ளம் விஷயமாக வெள்ள நிவாரணத்தில் நான் கலந்துக்க போனேன். அப்போ எங்கள் பகுதியில் நான் போகும்போது சண்முகம் வட்ட செயலாளர் அவர் அவன் வீட்டு வாசல்ல எனக்கு டிஃபன் கொடுத்தாரு. அப்போ அவன் என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு புது கதையை, அதாவது ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இந்த வீடியோ. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை முன்னாடி குற்றச்சாட்டி இருக்கிறார். நீங்கள் ஞானசேகர் தரப்பில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக இல்லை முதல்ல நீங்கள் ஒன்று, அதாவது உங்கள் கேள்வியில் திருத்தங்க. அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினார்னு சொல்லலை, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு. அவர் பேசுனதையாவது முழுமையாக கேட்டுக்குன்னு சொல்லுங்கள். ஞானசேகரனுக்கும் எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட ஃபோனில் பேசினதில்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்போ காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கிட்டு அவன் வீட்டு வாசலில் சாப்பிட வச்சார். அப்போ என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் இதை இவங்க பெருசாக்கினதுக்கு அப்புறம் இப்போ வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த உயர்நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுமதித்து அவங்க விசாரித்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு 30 வருஷம் குறையாமல் ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்படி சொல்கிறார். அவர் வீட்டு வாசலுக்கு வந்தது உண்மையா? ஞானசேகரன் வீட்டு வாசலுக்கு அவர் போனது உண்மையா? அங்கே டிஃபன் சாப்பிட்டது உண்மையா? அவ்வளோ வீடு இருக்கும்போது ஏன் கரெக்டாக ஞானசேகரன் வீட்டு வாசலில் உங்களுக்கு தான் தெரியாதுங்கிறீங்களே, ஏன் போனீங்க? உங்கள் சண்முகம் ஏன் உங்களை கூட்டிகிட்டு அவங்க வீட்டு வாசலில் டிஃபனை கொடுத்தாரு? சரி, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நீங்கள். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தார். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஃபோட்டோவை பார்த்துட்டிங்கல்ல, இந்த ஃபோட்டோவில் அவர் என்ன சொல்கிறாரு, ஞானசேகரன் வீட்டு வாசலுக்கு நான் டிஃபன் சாப்பிட போனேன், அப்போ என் கூட ஃபோட்டோ எடுத்தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு. இப்போ நீங்கள்லாம் இன்னொரு ஃபோட்டோ நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் ஞானசேகரன் பொன்னாடை போத்துறோம். யாருக்கு? மா சுப்பிரமணிக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த பொன்னாடை போத்தும்போது மேலே கொஞ்சம் பாருங்கள், அது அவன் வீடு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விழா நடக்குது, அந்த பந்தல்லாம் போட்டுருக்கு. இது வெள்ளை டைமில் இருந்து எடுத்த வீடியோ இல்லை. அப்போ பொன்னாடை போத்துனான ஞானசேகரன் மா சுப்பிரமணிக்கு அது எந்த விழாவில் மேலே பந்தல் போட்டிருக்க அந்த விழா எந்த விழா? ஆனால் ஒன்றே தெரியவே தெரியாதுங்கிறீங்களே, நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, உங்கள் இதுதான், நீங்கள் தான் வீட்டு வாசலுக்கு டிஃபன் வாங்கி சாப்பிட போனீங்க. வட்ட செயலாளர் வண்டுமுருகனா, வடிவேல் சொல்கிறபடி வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி வட்ட செயலாளர் சண்முகம் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டு வாசலில் டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவன் ஃபோட்டோ எடுத்துட்டான். உதயநிதியோடு எப்படி ஃபோட்டோ எடுத்தான்? இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அப்போ உதயநிதிக்கு என்ன கணக்கு இது வச்சுருக்கீங்க? பொய் சொல்லலான்னு வச்சுருக்கீங்க. உதயநிதி எப்படி இவருக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தார் கேட்டால், அவர் திமுக ஆதரவாளர், அவர் திமுக இது கிடையாது அப்படின்னு உங்கள் ஸ்டாலின் ஒரு காதில் பூ சுற்றுறாரு. அதனால் நடந்த உண்மை என்ன? மா சுப்பிரமணியம் சொல்லுங்கள். சரி, ஞானசேகரனை அன்றைக்கி இப்போ பிரச்சனை வந்த உடனே அந்த பெண்ணு புகார் கொடுத்த உடனே தான் போலீஸ் சுதாரிக்கிறாங்க. அந்த பெண்ணை எவ்வளவோ சமாதானப்படுத்தினாங்க, முடியலை. சரி, வேறு வழி இல்லைன்னு பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்த உடனே ஞானசேகரன் உடனடியாக வட்ட செயலாளர் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணே என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ உடனடியாக வட்ட செயலாளர் சண்முகம் மா சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மா சுப்பிரமணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவனை விடுதலை செய்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் விட்டுட்டாங்க. அப்படி தான் விடுதலை ஆனது.
அவன் வந்ததுக்கப்புறம் பத்திரிகையிலும் டிவிலையும் ரொம்ப பெருசாக விளம்பரமாகுது, எஃப்ஐஆர் அது இதுன்னு. உடனே போலீஸ் பயந்துட்டாங்க. போலீஸ் பயந்துட்டு ஸ்டாலின்ட்டு மா சுப்பிரமணியன் சார் இதுக்கு மேலே நம்ம அவளை வெளியில் விட்டால் நாங்கள் மாட்டிக்குவோம் சார், அதனால் நாங்கள் மறுபடியும் பிடிக்கணும் சார்னு மறுபடியும் கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஆக முதல்ல கூட்டிகிட்டு போன போலீஸை மறுபடியும் அவனை விடுதலை செஞ்சதுக்கு காரணம் அவன் சண்முகம் வட்ட செயலாளர்கிட்ட சொல்லி, அவர் மா சுப்பிரமணியிட்ட சொல்லி, மா சுப்பிரமணி போலீஸ் ஸ்டேஷனில் பேசி விடுதலை செய்கிறார். இதை மா சுப்பிரமணியன் மறுப்பாரா? முதல்ல சொல்லணும், மறுக்க முடியாது. ஆக அவனை முதல்ல காப்பாற்றிருக்கீங்க. அதோட உங்கள் வட்ட செயலாளர் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்து உள்ளெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கார். அங்கே இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். சரி, இதுக்கு இடையில் சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் சேனல் இல்லாமல் வெளி சேனலில் நான் 2 பேட்டி கொடுத்தேன். இந்த 2 பேட்டியிலையும் முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன். எப்படின்னா, ஏரோப்ளேன் மோடில் வச்சா ஃபோன் பேசக்கூடிய முடியாதுன்னு கமிஷனர் சொல்லிட்டார். 3வது நாள் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சார். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த அரசு வழக்கறிஞரும் ஏர்டெல்லில் கூட்டிகிட்டு வந்து ஏரோப்ளேன் மோடில் இருக்குதுன்னு ஜட்ஜை வந்து இது பண்ணிட்டாங்க, நம்ப வச்சான். ஜட்ஜும் சரி ஏரோப்ளேன் மோடில் இருக்குது, அந்த பொண்ணு சொல்கிறதும் பொய், ஞானசேகரன் வந்து ஞானசேகரன் வேற ஒரு அந்த சார்கிட்ட ஏன் சொல்லி பேச முடியும் அப்படின்னு ஊரை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 2 சேனலில் பேட்டி கொடுக்கும்போது ஃப்ளைட் மோடில் இருந்தால் கூட ஃபோன் பேசலாங்கிறத நிரூபித்தேன். வாட்ஸ்அப் காலில் ஒய்ஃபையை வச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த நம்முடைய ஊடகங்கள் இருக்கான எல்லாம் விலை போனவங்க. இந்த டிவி இதில் பார்த்தீங்கன்னா விவாதம் நடத்துவான், எத்தனை தலைப்புக்கு விவாதம் நடத்தலாம். நம்ம சொன்ன இந்த தலைப்புக்கு, அதாவது இந்த ஏரோப்ளேன் மோடில் இருந்தால் கூட வாட்ஸ்அப் காலில் பேசலாமா பேச முடியாதாங்கிறது ஒரு தலைப்பு எடுக்க துப்பு இருக்கா ஒருத்தனுக்காவது? எல்லாம் வெக்கம் இல்லாமல் காசை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு ஊடகத்தின் தர்மத்தை விற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவனாச்சும் ஒருத்தன் பேசுனீங்களா? அதை பேசுகிறதுக்கு துப்பு இல்லை, முதுகெலும்பு கிடையாது. அதனால் ஊடகங்களை இனி நம்பி பிரயோஜனம் இல்லை.